கிடைச்சது. நம்ம உடலுக்கும் அது எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. அதையும் நாங்கள் செயல்படுத்தினோம். அதோட இங்கே விமான நிலையத்திற்காக விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கோவை மாவட்டம் என்பது தொழில் வளம் நிறைந்த மாவட்டம். இன்னைக்கு என்னதான் நம்ம தொழில் செஞ்சாலும் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து போவதற்கு விமான நிலையம் மிக முக்கியம். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டுக் கொடுப்பு என்பது ஒரு இயலாத காரியம். அதை நான் என் கஷ்டத்தான் நான் இந்த ஸ்தானத்திலிருந்து பேசுறேன். அங்க வந்தா நான் உங்களுக்காகத்தான் பேச முடியும். அந்த இடத்துல இருந்து பேசும்போது உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவான ஒரு நபராகத்தான் இருந்து பேச வேண்டிய நிலையிலிருந்து நான் இந்த கருத்தை சொல்றேன். அது விவசாய நிலையம் என்பது உண்மையிலேயே ஒரு உயர் பிரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் விவசாயிக்கு இருக்கும். ஏன்னா காலங்காலமா அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த நிலத்தை அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தவன், விவசாயி என்ற முறையிலே உணர்ந்தவன். அப்படி இருக்கின்ற விவசாய நிலங்கள், வீட்டு மனைகள் காலங்காலமாக தங்களிடத்தில் இருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக எடுக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற நில உரிமையாளர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி, எதிர்ப்பே சொல்லாம ஒரு சந்தோஷத்தோட சொன்னீங்க. உண்மையிலே அதை பாராட்டுறேன். ஏன்னா நாங்கள் நிலம் கொடுக்க தயார். அரசாங்கம் மற்ற தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை. அதனால இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையுது. அதுக்காக தங்களுடைய நிலங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு தருவதற்கு தயாராக இருப்போம் என்ற பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு நல்ல கருத்தை சொன்னீங்க. ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருக்கும்போது அருமை சோழர் வேலுமணியோட கலந்து பேசி நான் கேட்டேன், ஏப்பா நான் போய் நிலம் எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுறேன்னா பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கலான்னு. ஏன்னா நிலம் எடுக்கும்போது அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க இருந்தால் கூட மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எல்லாம் கலந்து பேசணும். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசணும், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசணும். அவர்களுக்கு தகுந்த இழப்பீடை நாங்கள் தருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆக அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கிடைக்குமோ அந்த இழப்பீடை நம்ம கொடுத்தால்தான் அவர்கள் மன நிறைவு பெறுவாங்க. நாமளும் அவர்கிட்ட நிலத்தை எடுத்தாலும் கூட நியாயமாக அந்த உண்டான உரிய விலையை கொடுத்துத்தான் எடுக்கின்ற நாமளும் திருப்திப்படுத்துறோம் என்ற கருத்தை அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களும் இங்கே நேரில் வந்து பார்த்தாங்க. சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து பார்த்தாரு. அருமைச்சோதர் வேலுமணி அவர்களும் உங்களோட பலமுறை பேசியிருக்கிறாங்க. பேசி உங்களுக்கு தேவையான மாற்றுகளும் கூட நான் கொடுத்தவான்னு நாம இருக்குது. நிறைய மாற்றுகளும் கொடுத்தோம்ல. கால்நடை துறையினுடைய இடத்தை கூட ஒரு பகுதியை நான் வீடு கட்டுவதற்கு நான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு ஒரு ரேட், வீட்டு மனைக்கு ஒரு ரேட் போட்டு அதையும் இங்கே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு விலை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்தோம். சுமார் 629 ஏக்கர் நிலத்தை இந்த விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அங்கே எடுத்தோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2080 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 1800 கூட எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுதை கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட தொகை சுமார் 650 கோடி என்று கருதுகிறேன். அதையும் முதற்கட்டமாக கொடுத்தோம். 2வது கட்டம் கொடுக்கறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்துவிட்டு தான் நாங்கள் தயாராக இருந்தோம். அதோடு விமான நிலையம் வர்ற நேரத்தில் உடனடியாக திமுக தான் எதிலுமே சிக்கல் உருவாக்குவாங்களே. உடனே திமுக அரசாங்கம் என்னாச்சு, நாங்கள் எதுக்கு சும்மா கொடுப்போம் மத்திய அரசாங்கத்துக்கு, எங்களுக்கு நாங்கள் குத்தகை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்கிருந்த அப்பொழுது இருந்த திமுக அமைச்சர் திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் அதுக்கு ஒரு கட்டை போட்டாரு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இந்தியா முழுவதும் மாநில அரசாங்கத்தில் தான் அந்த விமான நிலையத்தை அமைக்கிறோம். எந்த மாநில அரசாங்கத்துக்கும் விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய நிலத்திற்கு நாங்கள் குத்தகையாக எடுத்ததே கிடையாது. உங்க மாநிலத்திற்கு மட்டும் கொடுத்து விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்மாதிரி ஆகிவிடும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இன்ன வரைக்கும் விரிவாக்கம் செய்யவில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கிடக்குது, எடுத்த நிலம் அப்படியே தான் இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசோடு இணைந்து இந்த விமான விரிவாக்கம் செய்யப்படும். தொழில் வளம் சிறக்கும். நம்ம சென்னையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இதோட சுய குழு பற்றி இங்கே சொன்னாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எங்கே
அரசு நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் உடனடியா அம்மா வந்து ஸ்டேஜுக்கு போறதுக்கு முந்தி இந்த சுயஉதவி குழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை பார்த்துட்டு தான் மேடையில் போய் அமருவாங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு பெண் முதலமைச்சர் வந்த காரணத்தால அந்த பெண்களுக்கு சொந்த காலில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சுயஉதவி குழுவை தேவையான அளவு கடன் கொடுக்கணும்னு அறிவுறுத்தினாங்க. இன்றைக்கு இங்கே கூட 9 குழுவை சேர்ந்த சகோதரிகள் இடம்பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இதெல்லாம் இப்படிலாம் முதல் 25,000 கிடைச்சது, இப்போ 10,000 தான் கிடைச்சிருக்குது, எல்லாம் மானியம் கிடைச்சதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. நிச்சயமா அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கைகளும் கனியோடு பரிசீலித்து, ஏன்னா அது எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரு குரூப்பாக சேர்ந்து அதுக்கு உங்களுக்கு தகுந்த அந்த பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் சுயஉதவி கூட்டம். அதோட அம்மா இருசக்கர வாகனத்தை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு அம்மாவுடைய எண்ணமே மகளிரை அவர்கள் சொந்தமாக உழைக்கின்ற அந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும். அவள் குடும்பத்தை காக்க வேண்டிய குடும்ப தலைவி. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் அக்கறை அதிகம். அதனாலதான் அம்மாவில் வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு உரிய நேரத்தில் பணிக்கு போகணும், உரிய நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக அம்மாவில் 3 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 20,000 ரூபாய் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் மானியம் கொடுக்கும் சொல்லி, அதுக்கு பிறகு நான் முதலமைச்சர் வந்த பொழுது இங்கே நம்முடைய சகோதரிகளும் என்னை சந்திச்சு 20,000 பத்தாது, நீ மானியத்தை உயர்த்தி கொடுன்னு சொல்லி 25,000 ரூபாய் நான் உயர்த்தி கொடுத்தேன். ஒரு அம்மா ஒருவருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வேண்டும் சொன்னால் அதனுடைய விலை உயர்த்தி கொடுத்தோம். அப்புறம் வயது நிர்ணயிச்சோம். அதுல என்ன நினைச்சாங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான வயது நிர்ணயம் அப்படி, அதையும் நாங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வயது வரமையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வயது வந்தவர்களுக்கும் இந்த அம்மா இருசக்கர வாகனத்திற்கு தகுதி உடையவர் என்று அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்ல நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலே மாண்புமிகு பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர் அரங்கிலே இதற்கொண்டு விழா வச்சு முதல் கட்டமாக பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் வழங்கணும். 2,85,000 பேர் கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் வந்து அதையும் கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி நிச்சயம் உங்களுடைய துணையோடு மலரும். அப்படி மலர்கின்ற பொழுது இந்த அம்மா இருசக்கர வாகனம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல கிரில் உற்பத்தி செய்யறேன்னு சொன்னாங்க. இதில் சிறு குறு நடுத்துறையில் தான் இது வருது. இதையும் உரிய முறைகளை பரிசீலித்து இதில் என்னென்ன அரசாங்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றோ அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த துறை, ஏன்னா இது ஒரு சிறு குறு நடுத்தர தொழில பல இது இருக்குது, பல தயாரிப்புகள் இருக்கின்றன, பல தொழில்கள் உள்ளடக்கி இருக்குது. அதில் ஒன்றுதான் கிரில். ஆகவே உங்களுடைய இந்த பகுதியில் கிரில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற தயார் செய்கின்ற பகுதியாக இருப்பதையெல்லாம் சுட்டி காட்டுகிறீர்கள். நீங்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, மனுவாக கொடுத்துருக்கிறீங்க. இதையெல்லாம் பரிசீலித்து எது எங்களுக்கு சாத்தியமோ அதையெல்லாம் செய்து கொடுவதற்கு நான் முன்னுரிமை கொடுப்போம் என்று தெரிவித்து, அதோட இங்கே கூட தங்க நகை உற்பத்தியாளர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த தங்க நகை தொழில் செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும். ஆபரண தங்கம் தயாரிப்பதில் இந்தியாவிலேயே 2வது இடமா கோவா இருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். இங்கே வந்து தங்க நகை பூங்கா அப்படின்னு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியல. மீண்டும் அதிமுக அமைச்ச பிறகு நீங்கள் வைத்த இந்த கோரிக்கை தங்க நகை பூங்கா அமைக்கின்ற இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையும் அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி, அதோட இந்த மூலப்பொருள் இங்கே சொன்னாங்க. இன்றைக்கு இந்த மூலப்பொருள் அங்கே இருந்து வெளிமாநிலத்து வாங்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வழியில் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த பஞ்சை கொள்முதல் செய்து அந்த மூலப்பொருளை
கொள்முதல் செய்து நம்முடைய தமிழகத்தை கொண்டு வருகின்ற பொழுது சிரமம் இல்லாமல் இந்த தொழில் நடப்பதற்குண்டான வசதியெல்லாம் செய்தோம். அதே போல் நிலை கட்டணத்தை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஈபியில் நிறைய பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. பிரதான பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க. நான் ஏற்கனவே தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு தான் வந்தேன். 52% சொன்னீங்க, ஆனால் நீங்கள் 64% உயர்த்தப்பட்டதை சொன்னீங்க. அதுவும் ஆண்டுக்கு 5% உயர்த்தப்படும் சொல்லி இந்த வருஷம் கூட 3.5% உயர்த்தப்பதற்கு நான் பத்திரிகையில் செய்தி பார்த்தேன். அவை நிலை கட்டணம் என்பதை அது அரசு, எங்களுடைய அரசு அமைந்த பிறகு அதையும் பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே இது வேற கொள்முதல் செய்கிறார். அதனால இந்த அதே போல பத்திரிகையாளர் நல வாரிய பெயரளவுக்கு செயல்படி அதில் அனைத்து பத்திரிகையாளர்களும் சேர்க்க வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கிறீங்க. அதையும் பத்திரிகையாளர் என்பது ஒரு நாட்டினுடைய தூண். ஆனால் எங்களுக்கு தான் சரியா போட மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா, அழகா பேசினார். அவர் மனசில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற குமரெல்லாம் வெளியே கொட்டிட்டார். அதையெல்லாம் நீங்க போடுங்க. ஏன்னா அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இதில் இருக்கிற இடபாடுகள், தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உள்ள குமரலாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் தயவு செய்து போடுங்க. ஏன்னா எங்களுக்காக போட வேண்டாம், அவர்களுக்காக போடுங்க. நாட்டு மக்களுக்கு தான் அரசாங்கம். ஒவ்வொரு கட்சியும் மக்கள் சேவை செய்வதற்கு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் செயல்படுத்துவதில்ல. ஆட்சி வந்த பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாவது தீர்க்க வேணும். அதுவும் இல்ல, பிரச்சனை உருவாக்குகின்ற அரசாங்கம் தான் இருக்குது. பிரச்சனை தீர்க்கக்கூடிய அரசாங்கமா இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நான் சொல்லல. நான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க அருமை சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்த முடியும், வேற எதிலுமே வெளிப்படுத்த முடியாது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது பத்திரிகையாளர்களுக்கு 130 பேர்களுக்கு சலுகை விலையில மனைப்பட்டா வழங்கப்பட்டதா சொன்னாங்க. இன்னும் பல பேர், இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு, அந்த தகுதியான பத்திரிகையாளருக்கு வீட்டு மனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள், மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள். இரண்டாம் கட்டமாக விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு மனைப்பட்டா வேணும் என்று கொடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களையும் கவனிக்கும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நாங்க எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் செய்தி வெளியிட்டாலும், எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம். அதனால உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய செய்வோம். அதே போல உண்மை செய்தி போட்டா போதும். எங்களுக்கு ஒன்றும் பொய் செய்தி வேண்டியதே கிடையாது. ஏன்னா அதிமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. நாங்க உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கின்றேன். உங்களுடைய கோரிக்கைக்கு எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதே போல் நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவர் அம்மாவும் இருபெரும் தலைவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, மனம் குளிர்கின்ற அளவுக்கு, இந்த தொழில் சிறைக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோரிக்கை இந்த பத்திரிகையாளரிடம் அந்த 35 ஆண்டுகள் யாருமே செய்ய முடியாத எஸ்பி அண்ணன் எங்களை எல்லாரையும் அனுமதிச்சு சென்னை வரைக்கும் கொண்டு போய் 35 140 பேர் கிடைச்சதுன்னா இப்ப 2வது லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுவும் உங்க ஆட்சியில தான் 2006 அண்ணன் தலைமையில தான் அது நடந்தது.
அவங்க ஒய்ஃப், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 10 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாரு. கடவுள் புண்ணியத்தில் அதுவும் ஜெயிச்சாச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், 1/2 நிமிஷம். வேதாதிரி மகரிஷி பக்கத்தில் இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்கிறேன். அது அவர் சொன்னது, நான் சொல்லலை. வாழத் தெரியாதவர்கள் இருக்கும் வரைக்கும் ஆழத் தெரியாதவர்கள் ஆழ்வார்கள். நூறு வார்த்தை சொன்னாலும் ஒரே வார்த்தையில அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுல இருந்து பொருள் நிறைய இருக்குது, புரிஞ்சுக்கலாம். சொல்லலீங்க, சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு சொல்லல. மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவின் வழித்தோன்றலாக வருங்காலத்தின் தமிழகத்தின் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று கோவை மண்ணுக்கு வருகை வந்து இன்று தொழில் முனைவோர்கள், அனைத்து சிறு தொழில், விவசாயி, விமான நிலையம் இடம் கொடுத்தவர்கள், நகை தொழிலாளர்கள், சிறு குறு தொழில்கள், கிரில்கள், ஜவுளிக்கடை, அத்தனை தொழிலதிபர்கள் வருகை வந்து உங்களுடைய கோரிக்கையை இன்முகத்தோடு எங்களது பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டு, அவர் வருகின்ற ஆட்சி காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை ஆய்வு செய்வேன் என்று கூறிய ஒரே முதல்வராக வரக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் இங்கு வந்து உங்களுக்கு அத்தனை கோரிக்கைகளுக்கும் செவிசாய்த்து இதுவரை நீங்களும் அவரோடு இருந்து உரையாடி அத்துணை நல்ல இதயங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மனு கொடுக்கறவங்க அப்படியே ஒவ்வொருத்தரும் வரிசையா வந்து கொடுக்கலாம், அப்படியே வாங்கிக்கலாம்.